மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் பற்றி நமக்கு நிறைய அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்காக நம்ம டீமன்ஸ் பண்டில் பற்றி நிறைய அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதாவது இப்போ இனிமேல் ஒரு டீமன்ஸ் கோல்ட் ட்ரைவ் வரப்போகுது கேஸ். 31 ஜூலையிலிருந்து 11th ஆகஸ்ட்குள்ளே ஒரு கோல்ட் ட்ரைவ். இது நார்மல் கோல்ட் ட்ரைவ் இல்லை, அதாவது இந்த கோல்ட் காயின் கோல்ட் ட்ரைவ். ஸோ அதனால இங்கே நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பண்டில் ஒன்று போய்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எல்லாத்தையும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதான் செகண்ட் சான்ஸு. இந்த பண்டில் இதெல்லாம் க்ளைம் பண்ணேன். இந்த ஃப்ரீ ஒன்ஸை கூட ரிட்டர்ன் விட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கைனக்காரன் பூ சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய், நான் இந்த கேமுக்குள்ளே 4 வருஷமாக இருக்கேன்டா, எனக்கு தெரியாதாடா நீங்கள் எப்படிலாம் பூ சுற்றுவீங்கன்னு. சரி, ஓகே கைஸ். ஸோ இந்த இது வரப்போது இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வேறு என்னென்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் இருக்குல்ல கைஸ், அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் அதையும் பற்றி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு அந்த அட்வான்ஸ் சர்வர் வந்துச்சுல்ல, அது ஓப்பன் ஆகலை. ஏன்னா அது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே வர்றதுன்னு கேன்சல் ஆனதால் ஓப்பன் ஆகலை. ஸோ அதே தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா அட்வான்ஸ் சர்வர் நம்ம போய் பார்த்தப்போ ஆஸ் யூஷுவல் போன மாதிரி அந்த மாதிரி ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம அதை பற்றி லேட்டராக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஈவோ வேலிட்டி வந்து என்னென்ன கன்னாக வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்னென்ன கன்னா இந்த M1AA7, UMP, பேராஃபில், அதுக்கப்புறம் இந்த டீமன் ஃபேமஸ்ஸு. ஏன்னா டீமன் அதாவது இந்த சாம்ராய் பண்டில் வர்றதுக்குன்னு இப்போவே ஒரு குறியீடு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது இந்த சாம்ராய் பண்டில் இருக்குல்ல, அது வரப்போகுது. ஸோ அதுக்கு இப்போயே இந்த மாதிரி குறியீடு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் நிறையா ராயல் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஏஞ்சலிக் ராயல், டிஷர்ட் ராயல்லாம் காட்டுறாங்க, இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வரும். ஆனால் எப்போ வரும்னு நமக்கு இன்னும் டேட் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் மிச்ச சரலாம் இதுதான் ஏற்கனவே முடிஞ்சு பல காலமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஓரளவுக்கு சீப்பாக தாங்க இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரிங் இவெண்ட்டு, ஃபேடட் வீல்லாம் போகிறதோட நீங்கள் கண்டிப்பாக 500 டைமண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒன்றாச்சும் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா அட்வான்ஸ் வர பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த கதைக்குள்ள நம்மளை வரலாம். ஸோ நம்ம போன வருஷம் இதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் வர விட்டாங்க. ஸோ இந்த இதில் நம்ம லாகின் பண்ணும்போது வாங்க லாகின் ஆகலை, லாகின் ஆச்சு. ஆனால் ஃப்ரீ கேம் இல்லை. ஸோ அது ஏதாவது சடனாக கேன்சல் பண்ணுது. ஸோ லாகின் பண்ணால் அட்வான்ஸ் வந்தால் ஃப்ரீ ஃபயர் வர்றதுக்கான ஒரு குறியீடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த அட்வான்ஸ் ஆகஸ்ட் 17 தான். ஸோ ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கதைன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாத்து வரைக்கும் நம்மளுக்கு எந்த கதைன்னே தெரியாது. ஸோ அதனால ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேமோட கன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துடலாம். எப்படி இருந்தாலும் செப்டம்பர் 5 வேறு தான் நம்மளுக்கு 1 இயர் ஆச்சு. கரெக்டாக அந்த 1 இயர் ஆனிவர்சரியோட பண்ணுறது தான் நம்மளோட கரீனாக்காரனோட பிளானாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்துக்கலான்னா நான் அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் வரல அப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு, அதாவது நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஸோ அதாவது இந்த வாட்டி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெட் வரணும் கைஸ். ஒன்று இந்த பள்ளி பெட்டா வரும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இப்போ இந்த ஆடு பெட் இந்த மாதிரி ஏதாச்சும் பெட் என்ன போன 2 அப்டேட்டில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு நியூ பெட்டு வரும். அது யார் என்ன தெரியுமா? இவன் தான், இந்த பள்ளி பெட்டு தான். வேறு யாரும் வருவா? ஸோ அதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாக்கி. ஸோ இப்போ நம்ம லாபியில் ஒரு வாட்டி சர்வே வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அதில் யாருக்கும் எந்த பிடிச்ச லாபின்னு சொல்லிட்டு அதை நம்ம திருப்பி கொண்டு வர போகிறாங்கன்னா, ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்க எந்த லாபின்னு இன்னும் தெரியல. ஸோ நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ள பாய் கைஸ்.